Good morning students. Now we teach standard 7 English unit 2 term 2. Unit 2 term 2 grammar section first பார்க்குறோம். Grammar sectionல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துக்கிறது வந்து active voice passive voice உனக்கு கொடுத்துருக்காங்க. அது active voice passive voiceல மூணு ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா simple present tense, present perfect, present continuous கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிராமர் நடத்துறதுக்கு முன்னாடி உனக்கு நான் ரீகால் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரி பார்த்தோம். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கு கிராமர் நடத்துறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்க, சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பேன். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் என்னென்ன இருக்கணுங்கிறது. ஓகேவா? சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு பார்த்துருப்போம். சப்ஜெக்ட்னா என்னன்னு உனக்கு தெரியும், நேம் ஆஃப் த பர்சன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கீழே ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். நான் ஒரு சப்ஜெக்டாக எழுதி போட்டுறேன்னு, குணா பிளே கிரிக்கெட். இப்போ இதில் எது சப்ஜெக்ட், எது வெர்பு, எது ஆப்ஜெக்ட் அப்படின்னா குணா, நேம் ஆஃப் த பர்சன், யார் பர்சனோ ஒரு பிளேஸையும் ரெஃபர் பண்ணுறது வந்து சப்ஜெக்ட்னு படிச்சிருப்பேன். வெர்பு அப்படின்னா ஆக்ஷன் வேர்டு, ஆக்ஷன்ஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்டு வெர்பு அப்படின்னு படிச்சிருப்பேன். ஆக்ஷன் வேர்டு என்ன, பிளே அப்படின்னா பிளேஸ் அப்படின்னா விளையாண்டாம் அப்படிங்கிற ஒரு செயலை செஞ்சுருக்கேன். என்ன விளையாண்டாம்? கிரிக்கெட். அதனால இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட், வெர்பு, சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது வந்து உனக்கு வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ல சொல்லியிருப்பாங்க எப்படி எப்படிலாம் பிரிக்கணும். அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஐஓ, டிஓ, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அடுத்தது காம்ப்ளிமெண்ட்டு, இதெல்லாம் படிச்சிருப்பேன். ஓகேவா? இது உனக்கு நல்லா தெரிஞ்சுன்னா நெக்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், பேசிவ் வாய்ஸில் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு. ஆக்டிவ் வாய்ஸில் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட எஸ் இருக்கும், இல்லை இஎஸ் இருக்கும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் உனக்கு வருது. நெக்ஸ்ட் அதை வந்து பேசிவ் வாய்ஸாக நீ மாற்றக்குள்ள சப்ஜெக்ட் கோஸ் டு ஆப்ஜெக்ட் பிளேஸ், ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு சப்ஜெக்ட் பிளேஸ், பிளஸ் is or are, is or v3 form plus by is compulsory. நீ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா பை வந்து கம்பல்சரி இருக்கணும். அப்படி இருந்தால் பை இருந்தால் மட்டுமே நீ வந்து என்ன இது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உனக்கு இப்போ ஒன்றுமே புரியாது. சார் என்னென்னமோ சொல்கிறாரு, சப்ஜெக்ட்டுங்கிறாரு, வெர்புங்கிறாரு, ஆப்ஜெக்ட்டுங்கிறாரு, உனக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ பாரு, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் கீழே. அந்த எக்ஸாம்பிளை வச்சு நான் டீச் பண்ணால் உனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாரு, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தா அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்னால் பார்க்கணும். ராஜா ஈட்ஸ் ஏ மேங்கோ. ராஜா வந்து என்ன பண்ணியிருக்கான், மேங்கோ சாப்பிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்ன சப்ஜெக்ட், ராஜாங்கிறது ஒரு நேம் ஆஃப் த பர்சன், அதனால் இது வந்து சப்ஜெக்ட். ஈட்ஸுங்கிறது வந்து சாப்பிட்ற செயல் செஞ்சிருக்கலாம், இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், சாரி வெர்பு. நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்டான், மேங்கோ, அதனால இது வந்து ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்டா நம்ம பிரிச்சிட்டோம். எதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் நீ தெரிஞ்சிருக்கணும்னு தெரியுதா? இதை எதுக்கு நான் எழுதி போட்டேன்னு தெரியுதா? ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். இது மூணும் இருந்தால் தான் அது சென்டென்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து சென்டென்ஸ் கிடையாது, கரெக்டான சென்டென்ஸு உனக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இவங்க சொன்ன மாதிரியே ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி பேட்டர்ன் இருக்கும், சென்டென்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கங்கிறத பாரு. சப்ஜெக்ட் இருக்கா, ராஜாங்கிறது, வெர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ், ஈட்ஸ், வெர்போட எஸ் வந்துருச்சா? ஓகே. ஆப்ஜெக்ட் என்னது, ஏன் மேங்கோ. ஓகேவா? இதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸோட ஃபார்ம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நீ சப்போஸ் பேசிவ் வாய்ஸில் இப்போ ஒன்று மாற்ற சொல்லியிருக்காங்க இந்த சென்டென்ஸை அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோஸ் டு ஆப்ஜெக்ட் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்கான். இங்கே பாரு, ஆப்ஜெக்ட் முன்னே எழுதியிருக்கிறேன்னா அப்போ இது வந்து ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வரும், இந்த சப்ஜெக்ட் வந்து பின்னாடி போயிடும். ஓகேவா? இப்போ பாரு, இப்போ நான் என்ன எழுத போகிறேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எழுதணுமா? நான் எழுதுறேன்னா ஏ கேப் லெட்டர், ஃபர்ஸ்ட் கேப் லெட்டர் வரணும், ஏ மேங்கோ. ஓகேவா? ஏ மேங்கோ எழுதிட்டுனா என்ன கொடுத்துக்கிறாங்க, டென்சஸ் ஈஸ் ஆர் என்ன வரணுங்கிறத எழுதணும். இப்போ ஒரே ஒரு மேங்கோ தானே, மேங்கோ, அப்போ
a mango is போட்டோம். இப்போ இதே இடத்த mangoes s வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவேன் plural form are. ஓகேவா மேங்கோ அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்த என்ன போட்டிருக்கோம் isc is. ஓகேவா அடுத்தது என்ன வரணும் v3 ஃபார்ம். v3 ஃபார்ம் வந்து ஈட்டோட ஃபார்ம் வந்து என்ன வரும் eaten. ஓகேவா ஈட்டோட v3 ஃபார்ம் என்ன வரும் en. ஓகேவா eaten எழுதிட்டுமா v3 ஃபார்ம். அடுத்தது பிளஸ் பை. பை வந்து கம்பல்சரி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல நீ எப்போ எழுதுனாலும் பைங்கிற வேர்டு இருக்கும். ஓகேவா நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கோஸ் டு ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம முன்னாடி எடுத்து எழுதிட்டோம். இப்போ வந்து சப்ஜெக்டை கொண்டு வந்து போடுறோம். ஓகேவா அரே ஜெய ராஜா. ஓகேவா புரியுதா. இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து நம்ம என்னவா மாத்திட்டோம் பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்திட்டோம். ராஜா ஈட்ஸ் எ மேங்கோ. எ மேங்கோ இஸ் ஈட்டன் பை ராஜா. ஓகேவா சரி சார் இங்க நேம் கொடுத்துருக்கு இந்த இடத்த ஒரு நேம் மென்ஷன் பண்ணிருக்கு அதனால நீங்க வந்து ராஜாங்கிற நேம் தூக்கி இங்க போட்டீங்க. சப்போஸ் நேம் வராம உனக்கு என்ன வருது அப்படின்னா he she it இந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ ராஜாவை எடுத்துட்டு இந்த இடத்த சார் he eats a mango அப்படின்னு கொடுத்துறோம். இப்போ எப்படிங்க சார் என்னங்க சார் இங்க ராஜான்னு எழுத முடியாத யாரோட நேம் மென்ஷன் பண்ணலையே அப்போ அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா he வந்தா his, she வந்தா her, they வந்தா them, it வந்தா it தான், you வந்தா you தான், I வந்தா me. ஓகேவா இது வந்து நம்ம மாற்றக்கூடிய ரூல்ஸ்ல மாற்றக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இட் அப்படின்னு வச்சு அப்போ இட்டு தான் போடுவேன், யூ வந்தா யூ தான் போடுவேன், ஐ வந்தா மீ. ஓகேவா என்ன நான் ஐங்கிறது வந்து நான் அப்போ மீங்கிறது நான் தானே. ஹீ வந்தா ஹிஸ் அவனுடைய, ஷீ வந்தா ஹர் அவளுடைய, தே வந்தா தே தெம். ஓகேவா புரிஞ்சிருச்சா. இங்க ஹீ வந்திருக்கு அப்ப இங்க என்ன போடுவோம் ஹிம். சாரி ஹிஸ் இல்ல ஹிம். ஓகேவா ஐயோ டவுட்டா இருக்கு. ஹீ வந்தா ஹிம். ஓகேவா கண்டினியூ ஆயிடுதாமா பாத்தியா. இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸாம்பிள்ஸை நீ தான் சொல்ல போற. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டா பிரிக்கலாமா. த டாக் இது வந்து சப்ஜெக்ட். சூஸ்னா என்னது கவ்வுறது. ஓகேவா சூஸுங்கிறது ஒரு கவக்கூடிய செயல் இதனால வெர்பு. அடுத்தது வந்து எதை கவிட்டு போணுச்சு த ஷூவை வந்து கவிட்டு போணுச்சு. ஓகேவா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா. இதே இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து நீ பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போற. ஃபர்ஸ்ட் என்ன ரூலு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இருக்கிற பிளேஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடணும். ஆப்ஜெக்ட் இருக்கிற பிளேஸ்க்கு சப்ஜெக்ட் போயிடணும். ஓகேவா அதை முன்னே எழுதிருவோமா த ஷூ. ஓகேவா இங்கே கேப் விட்டு கூடிய இந்த சப்ஜெக்ட் தூக்கி ஆப்ஜெக்ட் பிளேஸில் எழுதிடலாமா த டாக். ஓகேவா இது ரெண்டையும் நம்ம மாற்றி எழுதிட்டோமா. ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கிற இடத்த ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்த சப்ஜெக்டாக மாற்றிட்டோம். ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் டென்சஸ் எந்த டென்ஸில் ஈஸ் போடணுமா ஆர் போடணுமா என்னங்கிறத பார்க்கணும். த ஷூ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஷூஸஸ்லாம் எதுவும் கொடுக்கல ஷூ அதனால த ஷூ இஸ் ஈஸ் இல்லைன்னா ஆர் போடுவோம் ஷூ போட்டோம். அப்புறம் v3 ஃபார்ம் சூ சூடு இடி போட்டோம். ஓகேவா v3 ஃபார்மும் எழுதிட்டோம். அவ்வளோதானே ஆன்சர் முடிஞ்சிடுச்சா. மெயின் இதே என்னது பை v3 ஃபார்ம்ல எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் பை. ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்கிறது புரியுதா. த ஷூ இஸ் chewed by the dog. ஓகேவா இதான் வந்து உன்னோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட் அதேங்க சார் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அடுத்தது கொடுத்துருக்கிறது என்னன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், ஹேஸ் ஹேவ் இருக்கும், பிளஸ் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா கொடுத்துக்கிற சென்டென்ஸ் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. பாசிவ் வாய்ஸ்ல மாற்றக்குள்ள சப்ஜெக்ட் இருக்கும், ஹேஸ் ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் v3 பிளஸ் பை பிளஸ் ஆப்ஜெக்டா நம்ம மாற்றணும். ஓகேவா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்த மாதிரி என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணணும். சப்ஜெக்ட் எது வெர்ப் எது ஆப்ஜெக்ட் எதுன்னு நம்ம பிரிக்கணும். பிரிக்கலாமா. ஹீ வந்து சப்ஜெக்ட் யாரோ ஒருத்தர்
அதனால சப்ஜெக்ட் நம்ம ஃபார்ம்ல கொடுத்துக்கிற மாதிரி ஹேஸ் கொடுத்துறேன். ஹேஸ் ஈட்டன் அப்படிங்கிறனால இது வந்து என்னது வெர்ப், இது வந்து என்னது ஆப்ஜெக்ட். புரியுதா? கீழே கொடுத்துருக்கிறதும் பிரிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் மை மாம் ஹேஸ் மேட் எ கேக். மை மம் வந்து சப்ஜெக்ட், ஹேஸ் மேடுங்கிறது வந்து வேர்பு, எ கேக்குங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ நம்மளோட ரூல்ஸ் படி என்ன, சப்ஜெக்ட் கோஸ் டு ஆப்ஜெக்ட் பிளேஸ், ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு சப்ஜெக்ட் பிளேஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்துடும், அப்புறம் சப்ஜெக்ட் வந்துடும். புரியுதா? எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கொண்டு வந்து முன்னாடி எழுதிடுவோமா? என் மேங்கோ எழுதிட்டோம். இந்த ஹீ வந்து இங்கே என்னவா மாறும்? இங்கே தான் சொல்லிக்கிறோம்ல, ஹீ வந்து என்னவா மாறும்? ஹிம். ஓகேவா? அந்த ஹிம் போட்டோமா? அதுக்கு அடுத்தது நீ என்ன பண்ற அப்படின்னா, இங்க ஆப்ஜெக்ட் எழுதுறல, இந்த சப்ஜெக்ட் எழுதுறல ஹிம், அப்பயே உடனே டக்குன்னு என்ன பண்ணிடு, இந்த பைங்கிற வேர்டை எழுதிரு. ஏன்னா மறந்துடுவ, உன்னையே தெரியாம நீ மறந்துடுவ. அதனால பை ஹிம் அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன இது இருக்கு, இந்த சென்ட்ரல் இருக்கிறது இதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஹேஸ், ஏன் அவனும் ஆப்ஜெக்ட்ல என்ன ஹேஸ் இல்லைன்னா ஹேவ். இங்க மேங்கோஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா ஹேவ் போட்டுக்கலாம், நமக்கு தான் பிரச்சனையே இல்லை. இப்போ என்ன கொடுத்துக்கிறோம், கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுறோம், அவ்வளோதான். ஈட்டன் பை ஹிம், ஏன்னா அவனே இஎன் ஃபார்ம்ல கொடுத்துட்டான். சாரி, பீன் ஈட்டன் V3 ஃபார்ம்லேயே தான் கொடுத்துருக்கான் பாரு இஎன். நம்ம இங்க வந்து இந்த இஎன் ஆட் பண்ணோம். ஈட்டன் ஈட்ஸ்ன்னு தான் கொடுத்துருந்தான், நம்ம இஎன் ஆட் பண்ணோம். ஆனால் அவன் கொஸ்டின்லேயே இந்த இஎனோட கொடுத்துட்டான், அதனால் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஆனால் பேட்டர்ன் படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மாற்றுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பீனுங்கிற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பாரு, 1 செகண்ட் சொல்கிறேன். ஹி ஹேஸ் ஈட்டன் எ மேங்கோ. அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கிற பேட்டர்ன், ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்மில் பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்தோம். சப்ஜெக்ட் இருக்குது, ஹேஸ் இல்லைன்னா ஹேவ், ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்குது, வெர்ப் இருக்குது, ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? நம்ம பேசிவ் ஃபார்மில் மாற்றக்குள்ள சப்ஜெக்ட் கோஸ் டு ஆப்ஜெக்ட் பிளேஸ், ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு சப்ஜெக்ட் பிளேஸ். எ மேங்கோ பை ஹிம், பை போட்டோம். ஓகேவா? அடுத்தது நம்ம எதை தான் பார்க்கணும், இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஹேஸ், ஹேவ், பீன் ப்ளஸ் V3 ஃபார்மில் எழுத போகிறோம். இப்போ ஹேஸ் போட்டோம், ஈட்டன். ஓகேவா? அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் என்ன போடணும்னு சொல்லி நான் இவனை இங்கே என்ன கொடுத்துருக்கான், பீன் அப்படிங்கிற வேர்டை போடணும் அப்படின்னுக்கிறான். அதனால பீன். எதுக்குங்க சார் இந்த பீன் போடணும்? ஏன்னா அது வந்து என்ன டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுக்கோசரம் தான் அந்த பீன் போடுறோம். ஓகேவா? சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு. எ மேங்கோ ஹேஸ் பீன் ஈட்டன் பை ஹிம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் V3 ஃபார்ம், இஎன் போட்டா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? பாரு, மை மம் ஹேஸ் மேட் எ கேக். ஓகேவா? இப்போ நீங்களே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு சப்ஜெக்ட் பிளேஸ், சப்ஜெக்ட் கோஸ் டு ஆப்ஜெக்ட்ல. ஏ கேக் இந்தாண்ட போயிடுச்சுன்னா மை மம், மை மம் அப்படி போயிடும். முன்னாடி நம்ம பை மை மம் அப்படின்னு போட்டோம், பைங்கிறத முன்னாடி போட்டோம் முன்ன சொன்ன மாதிரி. இப்போ நம்ம இதை மட்டும்தான், இந்த ரெண்டு வேர்டை மட்டும்தான் பார்க்க போகிறோம். கேக் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம ஹேஸ் போட்டோம். அடுத்தது பீன் போட்டோம், மேடு தான். V3 ஃபார்ம் மேடுக்கு வந்து என்னது, மேடே தான். ஓகே, மேடன்லாம் வராது, மேடு தான். ஓகேவா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸில் அப்படின்னா, சப்ஜெக்ட் இருக்கும், ஈஸ் ஆர் இருக்கும், வெர்போட ஐஎன்ஜி இருக்கும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பாசிவ் ஃபார்மில் மாற்றக்குள்ள வந்து ஆப்ஜெக்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட், ஈஸ் ஆர் பீயிங் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட், சாரி சப்ஜெக்ட் இருக்குமா? இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல். நம்ம ஒரு இது நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டா பிரிக்கலாம். ஓகேவா? த கேட் வந்து சப்ஜெக்ட், வெர்ப் வந்து இஸ் சேசிங். சேசிங்னா என்னது, துரத்துறது அப்படிங்கிறது வெர்ப். அடுத்தது எதை துரத்துனாங்க, ரேட்டை துரத்துனாங்க, ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ வந்து சப்ஜெக்ட் கோஸ் டு ஆப்ஜெக்ட் பிளேஸ், ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு சப்ஜெக்ட் பிளேஸ். த ரேட், ஃபர்ஸ்ட் த ரேட் வந்துருச்சு. த கேட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸுக்கு ஆப்ஜெக்ட் பிளேஸுக்கு போயிடுச்சு. ஓகேவா? முன்னாடி பை போட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி சென்டென்ஸ் இருக்குது, வெர்போட ஐஎன்ஜி இருக்குது பாரு. இப்போ வந்து நம்ம மாற்றக்குள்ள வந்து
சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போயிடுச்சு, ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு எழுதிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது இஸ் ஆம் ஆர் போடணும். ஓகேவா? த rat is being போட்டோமா? சேசிங் அப்படிங்கிறது வந்து V3 ஃபார்ம்ல எழுதக்குள்ள என்னவா மாறும்? சேஸ்டு. The rat is being chased by the rat. ஓகேவா? சார் எனக்கு எல்லாமே புரியுதுங்க சார், இந்த V3 ஃபார்ம் தான் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தெரியல. ஓகேவா? மோர் ஆர் லெஸ் உனக்கு என்ன வரும்னா ஈடி ஆட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளேடு, அப்போ ரைட்டுங்கிற இடத்த ரைட்டடு அப்படின்னு எழுதுவோம் கிடையாது, ரிட்டன், WRITTN, ரிட்டன். இந்த ஃபார்ம் தான் வரும். மோர் ஆர் லெஸ் வந்து உனக்கு இந்த மாதிரி தான் வரும். ரைட்டுங்கிற இடத்த என்னன்னு எழுதுவோம்? ரிட்டன் எழுதுவோம். ப்ளே அப்படிங்கிறத பிளேடு, கேட்ச் மோர் ஆர் லெஸ் ஈடி ஆட் வரும் அதிகமாக. ஆனால் வந்து 1 or 2 பிளேசஸில் இந்த இஎன் போடுவேன். அது உனக்கு நீ சென்டென்ஸ் வந்து நீ படிக்கவே உனக்கு தெரியும் இந்த மாதிரி வரும் வராதுங்கிறது வந்து V3 ஃபார்ம் தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா உன்னோட 8th ஸ்டாண்டர்டு, நீ இப்போ நான் 7th 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கான். V1 V2 V3 ஃபார்ம் கொடுத்துருக்கான். அதை வாங்கி படிச்சுப்பார், உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது தெரியுதா? கிராமரில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸு, சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இது மூணும் தான் உன் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் பாஸ்ட் டென்ஸுக்கும் சரி ஃபியூச்சர் டென்ஸுக்கும் சரி. ஓகேவா? இப்போ உன் புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸை பாரு. உன் புக்கில் கொடுத்துருக்கிறதா நான் வந்து உன் போர்ட்லேயும் நான் வந்து செஞ்சு காமிச்சேன். இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து உனக்கு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டான், சும்மா ஒரு 2 கீழே இருக்கிற சென்டென்ஸ் மட்டும் கொடுத்து கிராமர்னு கொடுத்துருக்கான், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு. அதில் உன் புக்கில் கொடுத்துருக்கான், த டாக்ஸ் சூஸ் த ஷூ, the shoe is chewed by the dog. இது இப்போ எடுத்த உடனே நீ படிச்சுன்னு உனக்கு என்ன இருக்கும்? ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இப்போ நான் அதுக்கு தான் வந்து பேட்டர்ன் இப்படி இருக்கும், இந்த மாதிரி மாற்றணுங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போதையா இது மூணுமே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்கான், செகண்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்கான், தேர்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இது மூணையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் டேர்ன் பண்ணால் பேஜ் நம்பர் 124ல் இ டிவிஷன், எஃப் டிவிஷன், ஜி டிவிஷன், இந்த 3 டிவிஷனுமே ப்ளஸ் ஹெச் டிவிஷன் ஆல்சோ எல்லாமே இந்த 4 டிவிஷனுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் நான் என்ன நடத்திருக்கிறேனோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணக்குள்ளே நான் என்ன கொஷின் கேட்பேன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி வை. EFGH இந்த டிவிஷன் வந்து நீயே ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு, என்ன டென்ஸில் எப்படி மாற்றிருக்கணும், எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும், ஒவ்வொன்றிலையுமே சின்ன ட்விஸ்டஸ் இருக்கும், அந்த ட்விஸ்ட்டை வந்து செஞ்சுப்பாரு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன்னோட செகண்ட் யூனிட்டில் வந்து த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் அப்படிங்கிறது இருக்குது. இதோட சம்மரி வந்து ஷார்ட் சம்மரி மட்டும் நான் சொல்கிறேன். நான் அடுத்தது வந்து நடத்த போகிறது என்ன அப்படின்னா உனக்கு வந்து டேர்ம் 3 புக்கு தான் நான் டீச் பண்ணுவேன். ஓகேவா? டேர்ம் 3 புக்கு வந்து எல்லாம் வாங்கிக்கோ, ஸ்கூலில் வந்துருச்சு, நீ வந்து டேர்ம் 3 புக்கு வாங்கிக்கோ. எதனால் வந்து இந்த வாரம் நான் இதை எடுத்தேன் அப்படின்னா உனக்கு இந்த கிராமர் வந்து ஹையர் கிளாஸ் போகிற வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வந்து இந்த கிராமர் எடுத்திருக்கேன். ஓகேவா? டேர்ம் 3 புக்கு வாங்கிக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் டேர்ம் 3லேருந்து தான் டீச் பண்ணுவேன். சார் அப்போ இது எங்கேங்க சார் இந்த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் என்னங்க சார் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து டைம் இருக்கிறப்போ இதை வந்து டீச் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் வந்து உனக்கு என்ன பண்ணுறேன் ஷார்ட் சம்மரி மட்டும் சொல்கிறேன். இதில் ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்டோன் நிதி செய்கிறவர் வந்து யாருன்னா கல்லில் வந்து சிற்பம் செய்வாங்கள்ல, அவர் வந்து ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரியவர். அவர் வந்து என்னன்னா அவங்க அப்பா அம்மா காலத்திலேருந்தே இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டோனை வந்து கல்லில் வந்து சிற்பம் செதுக்கிறது தான் இவங்களோட ஃபேமிலி குடும்ப தொழிலே. இது வந்து அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நவடேஸ் வந்து என்ன ஆச்சுன்னா சீனா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு டிசைனாக வந்து என்னென்னா பொருள் பொம்மைகள்லாம் வந்துருச்சு. அதனால் வந்து இந்த கல்லால் செஞ்ச பொம்மைகளை வந்து வாங்குறது கிடையாது. இது என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க பையனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. இந்த வேலையை செஞ்சு நமக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இவங்க பையன் என்ன பண்ணுறான், நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் இவர் வந்து என்னென்னா தன்னோட குலத்தொழில் வந்து விடமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து. அதுவும் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு அந்த சிலையை வந்து வடித்து கொடுக்கணும். இவர் வந்து செதுக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு கிருஷ்ணர் சிலை வந்து செதுக்கிட்டு இருக்கிறாரு. அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு பையன் வந்து வேலை செய்கிறான். ஓகேவா? அங்கே வேலை செய்கிற பையன் அவன் பேர் வந்து சலீம்.
மேம் ஸ்டாப். பிளேஸ் வந்து ஆக்ரா. ஆக்ரா வந்து அந்த அவங்க பையனோட சன்னோட நேம் வந்து கோபால். ஓகேவா? அந்த அங்கே ஒர்க் பண்ணுற அவங்க அப்பா அம்மாலாம் யாரும் இல்லாத ஒரு அனாதை ஆர்ஃபன் பாய் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட பேர் வந்து சலீம். ஓகேவா? இவனுக்கு வந்து இந்த ஸ்டோனை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. இவன் பாட்டுக்கு அவங்களுக்கு வந்து டீ காஃபி எப்பப்பெல்லாம் தேவைப்படுறதோ சாப்பாடு இதை தான் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் சலீமுக்கு இந்த ஸ்டோன் ஒர்க்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் என்ன பண்ணுவோன்னா அவங்க எப்படிலாம் சிற்பம் செய்கிறாங்கங்கிறத உட்காந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ வந்து அந்த ஓல்டு மேனுக்கும் இந்த கோபாலுக்கும் வந்து அவங்க மகனுக்கும் வந்து சண்டை வந்து, இந்த வேலை வேணாம், நம்ம நல்லா ஃபேமிலி ரன் பண்ண முடியல, நம்ம வந்து ஆக்ராவுக்கு போனோமா நல்லா இந்த சீனா ப்ராடக்ட்லாம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, பொம்மையெல்லாம் செஞ்சோமா நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், போயிடுறான், அந்த வீட்டை விட்டு போயிடுறான். அந்த டைமில் வந்து இந்த ஓல்டு மேன் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த சிற்பத்தை செருக்கு. அவருக்கும் ரொம்ப வயசானதுனால அவரால் அதை செஞ்சு முடிக்க முடியல. ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவர் ரொம்ப படுத்துடுறாரு. படுத்தது டைமில் வந்து அந்த ஸ்டோனில் வந்து தட்டுவாங்கல்ல, அந்த ஃபேஸ் மட்டும்தான் செய்யணும். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் மட்டும்தான் செய்யணும். இந்த எல்லாத்த விட எல்லாமே செஞ்சிடலாம், அதோட ஃபேஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து என்ன பண்ண முடியும், அந்த சிற்பத்துக்கு வந்து அந்த ஸ்டோனுக்கு வந்து உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். அதை தான் செய்யணும், ரொம்ப நுணுக்கமாக செய்யணும். இந்த மாதிரி டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு வந்து கண் பார்வை வந்து ரொம்ப மங்கி போச்சு. ஏன்னா ரொம்ப வயசானதுனால இவர் ரொம்ப கவலையாக இருக்கார். ஒரு நாள் காலையில் வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த கல் வந்து செதுக்கிற சத்தம் வருது. ஒருவேளை நம்மளோட பையன் கோபால் வந்துட்டான் அப்படின்னு அவர் ஆர்வமாக எந்திரிச்சு வந்து தேடி பார்க்குறாரு. ஆனால் அவரால் என்ன பண்ண, அது அங்கே இருந்து செஞ்சது யார், சலீமுங்கிற ஒரு அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தால, டீ காஃபி கொண்டு வந்து கொடுக்குறது, சாப்பாடு செய்கிறது இவங்களுக்கு பண்ணியிருந்தாலும் அவன் வந்து செஞ்சுருக்கான். அப்போ தான் வந்து இந்த ஒர்க்கோட அவருக்கு வந்து புரிஞ்சிச்சிருக்கு, யாருக்கு, அந்த ஓல்டு மேனுக்கு, இந்த ஒர்க்கை வந்து நாம் மட்டுமே செய்யக்கூடாது, நாம் இந்த பையனுக்கு கற்றுக் கொடுக்காமே இவ்வளோ செய்கிறேன்னா இவன் வந்து தன்னோட வேலையை வந்து முழுசாக செய்வான். என்னோட நம்பிக்கையை வந்து என் பையன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை அப்போ வந்து சலீம் மேலே வைக்கிறார். ஓகேவா? இதுதான் இந்த சம்மரியோட ஃபுல் சம்மரி. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? இப்போது நான் நெக்ஸ்ட் கிளாஸ், கம்மிங் கிளாஸில் வந்து என்ன நடத்த போகிறேன் அப்படின்னா டேர்ம் 3 புக்கில் தான் டீச் பண்ண போகிறேன். புக்கு வாங்கிக்கோ. ஓகேவா? தேங்க்யூ.